ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வேகன்சி வைப்ஸ். இன்றைக்கி நாம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து வெளிவந்திருக்க எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாம் எஸ்ஐ எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்ற ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வைப் சேனல் பார்க்குறீங்களா, மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இல்லைனா லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோவில் மிஸ் பண்ணிவிடுவீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் இந்த லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் லைக் போடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போட. நம்ம தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திலேருந்து இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 4 வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7 லாஸ்ட்டு சப்மிஷன் டேட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் மே 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் மே 13 பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து இந்த எஸ்ஐ போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1299 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 53 ஷார்ட் ஃபால் வேகன்சி அண்ட் 1299 பார்த்தீங்கன்னா எஸ்ஐ வேகன்சி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சியில் மென் உமனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஆர்ம்ட் ரிசர்வ். இது எந்த சர்வீஸ் கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் சப்பார்டினேட் சர்வீஸ் கீழே வருங்க. இதில் மென்னுக்கு பார்த்தீங்கன்னா 1909 கொடுத்துருக்காங்க. உமனுக்கு பார்த்தீங்கன்னா 390, மொத்தமாக 1299 கொடுத்துருக்காங்க. எஸ்ஐ தாலுக்கில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 654, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 279, மொத்தம் 933. எஸ்ஐ ஆர்ம்டு ரிசர்வில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 255, பெண்களுக்கு 111, மொத்தம் 366, மொத்தமாக 1299 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 53 ஷார்ட் ஃபால் வேகன்சி டீட்டெயில் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு ஆண்கள் பிரிவு சேர்ந்தவங்களுக்கு 7, பெண்களுக்கு 3, மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 30, பெண்களுக்கு 13, மொத்தம் 43. இதில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 37, பெண்களுக்கு 16 வேகன்சி, மொத்தமாக 53 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்க்கு பேசிக் பேவாகவே எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 36,000லேருந்து 1,16,000 வரைக்கும் சம்பளமாக கொடுக்குறாங்க. இந்த எஸ்ஐ போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வருஷம் தான் உங்களோட டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே உங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், ஐடிஐ முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் காய்ஸ். இந்த எஸ்ஐ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. பேக்வேர்டு பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டருக்கு பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்யூட் விடோவுக்கு பார்த்தீங்கன்னா 37 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்தீங்கன்னா 47 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. கோட்டாஸ் வைஸ் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்க்கலாங்க. நம்ம ஓப்பன் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ தாலுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 419, பெண்களுக்கு 179 கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 131 ஆண்களுக்கும் 56 பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் எக்ஸிக்யூட்டிவ் வார்ட்ஸ் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 47, பெண்களுக்கு 20 கொடுத்துருக்காங்க. ஓப்பன் மினிஸ்ட்ரியல் வார்ட்ஸ் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 5, பெண்களுக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 36, பெண்களுக்கு 15 கொடுத்துருக்காங்க. மிலிட்டரி ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 16, பெண்களுக்கு 7 கொடுத்துருக்காங்க. எஸ்ஐ ஆர்ம்டு ரிசர்வில் கோட்டா வைஸ் பார்ப்போம். ஓப்பன் கோட்டாவில் ஆண்களுக்கு 164, பெண்களுக்கு 71 கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 51, பெண்களுக்கு 22. ஓப்பன் எக்ஸிக்யூட்டிவ் வார்ட்ஸ் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 18, பெண்களுக்கு 8 கொடுத்துருக்காங்க. ஓப்பன் மினிஸ்ட்ரியல் வார்ட்ஸ் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 2, பெண்களுக்கு 1. ஓப்பன் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 14, பெண்களுக்கு 6. மிலிட்டரி ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 6, பெண்களுக்கு 3 கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்ஐ போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் எந்தெந்த ஸ்டேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாமுங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். இந்த தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான் இருக்கும். எத்தனை கொஷின் எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 100 கொஷின் 100 மார்க்குக்கு வைக்கிறாங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour 40 minutes வைக்கிறாங்க. மினிமம் கேண்டிடேட் 40 மார்க்ஸ் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் எடுக்கணும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு அப்புறம் மெயின் ரிட்டன் எக்ஸாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் கொஷினும், பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் அனாலிசிஸ், நியூமரிக்கல் அனாலிசிஸ், சைக்காலஜி டெஸ்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி இதை கொஷின்ஸாக இருக்கும். மெயின் ரிட்டன் எக்ஸாமுக்கான டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ் இருக்கும். அதில் 80 கொஷின்ஸ் இருக்கும். ஹாஃப் மார்க்காக கேரி பண்ணுவாங்க.
பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் இருக்கும், 60 கொஷின்ஸ் இருக்கும். இதுக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2.5 hours கொடுப்பாங்க. இதில் மினிமம் நீங்கள் 25 மார்க் எடுத்தால் நீங்கள் மெயின் ரிட்டன் எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிடுவீங்க. ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா 100 மார்க் எடுக்கணுங்க. மெயின் அண்ட் ரிட்டன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாவில் 70 மார்க்கோ, டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 85 மார்க்கோ எடுக்கணும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாவில் வரவங்க 15 மார்க்கும், டிபார்ட்மெண்டல் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் 10 போட்டிருக்காங்க. அண்டு வைவா வைக் பார்க்கணுன்னா 10 மார்க்ஸ் எடுக்கணும் ஓப்பன் கோட்டாவில், அண்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 10 மார்க் எடுக்கணும். ஸ்பெஷல் மார்க்காக பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டாவில் 5 மார்க்கு, டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 மார்க், மொத்தமாக 100 மார்க் எடுக்கணும் ஓப்பன் கோட்டாவும் சரி, டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் வரவங்களும் சரி. இந்த எஸ்ஐ போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட ஓன் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க என்டையர் ப்ராசஸ் வரைக்கும். உங்களுக்கான ஆல் டிக்கெட் ஆர் கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட்லலாம் வாங்க முடியாதுங்க. நீங்கள் அவங்களோட ஆன்லைன் வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். அண்ட் அது வந்து உங்களை கலர் பிரிண்ட் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எடுக்கிறப்ப கலர் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் அண்ட் ஓப்பன் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயும், டிபார்ட்மெண்டல் அண்ட் ஓப்பன் கோட்டா ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயும் வந்து ஃபீஸாக கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இதுக்கு ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ண முடியும். கைஸ், நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாலயத்திலேருந்து வெளியே வந்த எஸ்ஐ போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட்டுக்கு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.